விளவண்ண இல்ல என்ன இந்த வீட்டில் எங்கே வந்து நிற்க? காலையிலே வேலைக்கு கிளம்பி வந்துட்டோம். காலையில எப்பா நடராத்திரி மாதிரி இருக்கு. காலையில எங்க மணி 4:45. இப்போ உங்க வேலைக்கு கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கிறதுல பெரிய மழையா வந்துட்டு அந்த சரி ஒரு வாரமா நிற்கும். அப்படியா? நெடுவேலையில நிற்கும். தோற என்னல கெட்டப்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆமாடா, காலைல 5 மணி ஆகுது பத்திக்க. 5 மணி ஆகுது நான் நினச்சி காலைல கூட்டம்டா இல்லை பண்ணேன். பாரு வந்து அவங்க கூட்ட நேரமா இல்லை நான் வந்த நேரமானு தெரியல. மழை நிற்காம போயிட்டு வெளியிலே இருக்கு. இந்த மழையிலையும் இங்கே வந்து நிற்கல. இப்போ எந்த ஊரில் வந்து நிற்க? கரெக்டாக இப்போ வந்து நம்ம எஸ்கேபன் கோயில் முன்ன நடுவில் நிற்கும். ஆமாம், என்ன தெரியுதுண்ணே? ஆமாம், சரி சரி. மழை பெஞ்சிட்டு இருக்கு. எப்படி இங்கன்னைக்கு போனோம்னா ஒரு 2 கிலோமீட்டர் கிழக்காட்டுக்கு போயிடலாம். போயிட்டு 2வது வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. வயக்காரங்க திடீர்னு ரொம்ப மழை பெய்ய தம்பி நாளைக்கு ஊத்தாங்க எடுத்துக்கிடும், நீங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒன்றும் செய்ய முடியாதுக்கு. அதான் வந்து இங்கேயே ஜட்ஜ்மெண்ட் பண்ணியாச்சு. எப்படி இந்த மழையில ஊத்தாங்கல்ல இன்னைக்கு வேலை செஞ்சிடலாமா? இப்படி ஊத்தாங்கல்லாம் எடுத்துடலாமா? அதான் ஓரளவுக்கு சராசரியான மழை பெஞ்சு செஞ்சுங்க, கண்டிப்பா வேலை செஞ்சிடலாம். நல்லா பெரிய மழை பெஞ்சு செஞ்சுங்க, தண்ணி ஃபுல்லா ஆயிட்டுனா நம்மளால தோண்ட முடியாது. சரி சரி. என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல. சரி சரி. அதாவது வயக்காரங்க நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருக்கணும். சரி, அதான் நம்ம முடியும். அதான் பார்த்து நிற்கும் மழை வெறிச்ச பெற போகலாமா இல்லை எப்படின்னு. சரிண்ணே. சரி பார்ப்போம்.